கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்போ என்னை மாதிரி இப்போ நான் 7, 8 தேதியில் போய் களத்துக்கு போவேன். நான் ஏற்கனவே போய் நிற்பேன் மக்களோட மக்களாக. அவரால் போய் அப்படி நிற்க முடியாது, பிரச்சனை இருக்குல்ல. அவர் போய் அங்கே நின்னா பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டம் விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாக வந்துடும். அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணும். நீங்கள் அங்கே போய் கூட்டம் கூடி அதனால் வந்ததுன்னா பாருங்கள், அவரை பார்க்க இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனத்தை வைப்பீங்க. அதனால அவர் சரி உதவணுங்கிற எண்ணம் இருக்கு, அதுக்கு நீங்கள் பாராட்டணும். சரி அதை கூட மற்றவங்க செய்யல. சரி அவராது வர வச்சு கொடுக்குறாரு. உதயநிதியோட பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? உதய விழா அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொல்லுங்க. அதில் போய் மாண்புமிக்க அமைச்சர் பெருமக்கள்லாம் கலந்து கொண்டு பாராட்டி பேசுறதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அவங்க தாத்தா நாங்கள் செத்து ஈழத்தில் விழும்போது ஒரு தெருவில் பறையோசை கேட்கும்போது, சாவுப்பறை கேட்கும்போது இன்னொரு தெருவில் மங்கள ஒளியும் கேட்டிருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிறதா? அதே இதுக்கு பொருத்திக்கிறதா? எப்படி அவராவது மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னாது நினைக்கிறாரு. அது சரி வர வச்சாது ஒரு அரிசி பருப்பு ஏதோ ஒன்று கொடுக்குறாரு, வேட்டி சேலை கொடுக்குறாரு, ஏதோ ஒன்று. அதை அந்த எண்ணத்தை நீங்கள் பாராட்டத்தானே வேணும். அது வரவேற்கிறேன், தம்பியை வாழ்த்துறேன், படிச்சுட்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள், அவ்வளோதான். அது இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க தம்பி வந்து இப்போ பேசுகிறதுல நிறைய முதிர்ச்சியாக இருக்குது, நிதானமாக இருக்குன்னு. அது மாதிரி இங்கே இருக்கிற கொஞ்சம் பேரை படிக்க அனுப்பி அவர் எங்கே படித்தாரோ அங்கே அனுப்பிவிட்டார். அனுப்பிவிட்டால் கொஞ்சம் என்னப்பா அனுப்பிவிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது அவர் தேடல் அவசியம். ஒரு புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்வோம், கற்றுக்கொள்வோம்னு நினைக்கிறத வந்து அது குறை சொல்ல முடியாது. அவர் கற்றுட்டு வந்ததில் மகிழ்ச்சி தான். கூட்டம் நாங்கள் 26 தேர்தலை எதிர்கொள்வதற்கான முன் தயாரிப்பு ஒவ்வொரு மாவட்டமாக சந்தித்து பேசிட்டு வரோம். எங்கள் கட்சி உறவுகளை சந்தித்து இது எப்படி எதிர்கொள்கிறது, அது நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குல்ல, அதனால் வேகமாக இப்போ இன்றைக்கி இங்கே, நாளைக்கு கோவை, அப்புறம் உதகை, நீலகிரி, அந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் சந்திச்சுட்டு போயிட்டு இப்போ அதுக்கான முன் இந்த களப்பணி தயாரிப்புக்கு தான் இப்போ இங்கே வந்திருக்கேன். அது தொடர்ச்சியாக நடக்கிறது தான். இது ஈரோடோடு திரும்பி போயிட்டேன் போன தடவை. இப்போ திருப்பூர்லேருந்து தொடங்கும். சட்டம் இருக்கு, ஒழுங்காக இருக்காங்கிறது தான் பிரச்சனை. இங்கே அது இருக்கிறது இல்லை. ஏன்னா இங்கே வந்து குற்றங்கள் வந்து தடுக்கணுங்கிற நோக்கம் இல்லை, அதுக்கான செயல்முறை இல்லை. உங்களுக்கு தெரியுது என்னன்னு. பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிற ஆசிரியை போய் குத்தி கொள்கிறாங்க, நீதிமன்ற வாசலில் வழக்கறிஞரை விட்டுறாங்க. இது எல்லாமே தொடர்ச்சியாக நடக்குது. இப்போ அது ஒன்றும் நீங்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குது சட்டமும் ஒழுங்கும். இவ்வளோ பெரிய கட்டமைப்பு, சீமான் யாரோட பேசுகிறாரு, அவர் எங்கே போகிறாரு, இவர் முகநூலில் என்ன பதிவு போடுறாரு, இதையெல்லாம் கண்காணிக்கிற முடிகிற அரசியல். இப்போ நான் யாரோட பேசுகிறேங்கிறது எல்லாரும் பதிவு பண்ணுறாங்க, நீங்கள் பேசுகிறது இவ்வளவு வலுவான கட்டமைப்பு வச்சுருக்கிற ஒரு இது. இந்த மாதிரி ஒரு கொலைக்கான திட்டமிடல், அது முன் தயாரிப்பு, அதெல்லாம் நடக்கும்போது கண்டு உணர்ந்து அதை தடுக்க முடியலையா? ஒரு கொடுமை தான். யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு வருது. மருத்துவமனைக்குள்ள மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லை, நீதிமன்ற வாசலில் வழக்கறிஞருக்கு இல்லை, பள்ளிக்கூடத்தில் ஆசிரியருக்கு இல்லை, யார் நீ காவல் நிலையத்துக்குள்ள காவலர்களுக்கு இல்லை அப்படின்னு வரும்போது தான் அது நடவடிக்கை. சட்டசபைக்குள்ள அமைச்சருக்கு இல்லைன்னு வந்தால் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். புரியுது? வேறு அரசின் நடவடிக்கை மழை வெள்ளத்துக்குள்ள மூழ்கிருச்சு, நல்லா ஆழமாக மூழ்கிருச்சு. 3 மாதத்துக்கு முன்னாடி கட்டின பாலம், ஐயா ஏவா வேலை திறந்து வச்ச பாலம் இப்போ இருக்கான்னு பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ உறுதித்தன்மையாக கட்டப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? ஒரு நாடு தன் மக்களின் பயன்பாட்டிற்கு ஒரு அரசு கட்டுகிற ஒரு மேம்பாலம் இந்த தரத்தில் இருந்ததுன்னா அந்த தரத்தில் தான் ஆட்சி இருக்குது. நேற்று கட்சி அதுக்கு முந்தா நாள் கட்சி ஆரம்பித்து நேற்று ஆட்சிக்கு வந்து நடக்குது அப்படின்னா பரவாயில்ல. 60 ஆண்டுகளாக 2 பேர் தான் மாறி மாறி நீங்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் பெருவெள்ளத்தை எதிர்கொள்வதும் சேதங்களை நாங்கள் எதிர்கொள்வதுமா இருக்குது. குறிப்பாக கடலூர் இப்போ இந்த வாட்டியில்
இது திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திண்டிவனம் இணைஞ்சிக்கிருச்சு. கடலூர் ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது, சென்னை ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது. அதுக்கான காரண காரியங்களை கண்டுணர்ந்து அதை சரி செய்யறதானே நிரந்தர தீர்வா இருக்க முடியும். அந்த நேரம் நாங்கள் தத்தளிச்சு நிற்கும் போது உணவு பொட்டலம் கொடுக்குறோம், உங்களுக்கு சோறாக்கி போட்டோம், உங்களுக்கு நிவாரணம் கொடுத்தோம், அது உடனே தண்ணி இறைச்சி ஊற்றணும். தண்ணி எப்படி இறைச்சி ஊற்றுறாங்க? உங்களுக்கு காணொலி காட்டுட்டா, இந்த தெருவில் இருக்கிற தண்ணி எடுத்து இந்த தெருவில் ஊற்றுறாங்க, இங்கிருந்து தண்ணி ஊற்றி அந்த தெருவில் ஊற்றுறாங்க, அங்கிருந்து எடுத்து இந்த தெருவில் ஊற்றுறாங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை. இன்னைக்கு சொன்னீங்க இது நம்மளை நாமே வெக்கி தலை குனிஞ்சு நடக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள்ட்ட சிக்கி கொண்டு வாழ்ற நிலைமைக்கு நம்ம இருக்கிறோமேங்கிறது ஒரு பெருத்த அவமானம் தான். அது செலவைக்கு போட்டா போயிடும், அது துவைச்சா போயிடும். ஆனா அவங்களால ஏற்பட்ட இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் ஏற்பட்ட தீமைகளை யார் துடைக்க? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்காதவன்கிட்ட ஆட்சி போகக்கூடாது. ஒரு பெண்ணை தன் உயிருக்கு மேலாக நேசிக்கிறவனுக்கு கட்டி கொடுத்தாதாங்க அந்த பொண்ணை வச்சு ஒழுங்கா வாழ்வான். ஊதாரி பயில்களுக்கு கேவலம் கட்டவன், கேடு கட்டவன், குடியாரன், சூதாடி கட்டி கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த கதை தான் இது. 60 ஆண்டுகளா என் மண்ணை மண்ணுனா என்னன்னே தெரியும். தாய்ப்பாலும் தண்ணீரும் உங்களுக்கு மலிவா கிடைக்கிறதுனால இந்த மண்ணை எவனும் மதிக்கிறது இல்லைன்னு ஐயா வைரமுத்து அவர்கள் எழுதின கவிதையை தான் சொல்ல வேண்டியது. அவனுக்கு அது அருமை புரியல. காலுக்கு கீழே மிதிபடுறதுனாலே இந்த மண்ணை அவனுக்கு சாதாரணமாக பட்டுருச்சு. இது மண்ணா? தாயின் மடி இல்லையா? எல்லாத்தையும் வெட்டி தின்றணும். மலையை வெட்டி தின்றணும், மரத்தை வெட்டி தின்றணும், மண்ணி தின்றணும், பூமியை குடஞ்சி மீத்தேன் ஈத்தேன் எடுத்துடணும். அப்புறம் என்ன இருக்கும்? அப்புறம் ஏதோ சரி பிறந்துட்டோம், விட்டுட்டு போக முடியல, போராடிட்டு. நீங்க ஒன்றிய அரசுக்கு ஏன் வரி கொடுக்குறீங்க? ஒன்றிய அரசே உங்க அரசு தானே, உங்க சம்மந்தி அரசு தானே. நீங்க பாட்டுக்கு போறீங்க, பாக்குறீங்க, தேநீர் சாப்பிட்றீங்க, காலையில மகன் சந்திக்கிறீங்க, மாலையில அப்பா சந்திக்கிறாரு, முதலமைச்சர் சந்திக்கிறாரு, விளையாட்டுத்துறை அமைச்சர், இப்ப துணை முதல்வர் வேற. நீங்க தான் எந்த நேரம் பார்க்க முடியுது, பேச முடியுது. வாங்க சதுரங்க போட்டினா வர்றாரு, வாங்க கேலோ இந்தியானா வர்றாரு. அவரோட தான் நீங்க ரொம்ப சாதாரணமா பொண்ணு எடுத்த சம்மந்தி குடும்பம் மாதிரி பேசிக்கிறீங்க. அதை பேசி எங்களுக்கு உரிய நிவாரணத்தை வாங்கி தர வேண்டியதானே. பேரிடர் காலங்களில் உனக்கு உரிய நிதியை தரமாட்டேங்கிறார்ல, நீ எதுக்கு வரி கட்டுற? ஒரு கேள்வி நீங்க சொல்லுங்க. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த இந்திய ஒன்றிய அரசுகள் இருக்குல்ல, காங்கிரஸ் அரசு, பாரதிய ஜனதா, காசு ஏது? மத்திய அரசு நிதின்னு ஒண்ணு சொல்றாங்கல்ல, அந்த நிதி ஏது? இந்த மத்திய அரசுக்குன்னு வருவாய் பெருக்கத்துக்கு என்று எதுவும் இருக்கா? தொழில் இருக்கா? இல்ல ஏதாவது இருக்கா? மாநில அரசுகள் கொடுக்கிற நிதி தானே. முதல் இடத்துல மகாராஷ்டிரா, 2வது இடத்துல இருக்கிறவன் இந்தியாவில் நான் தானே. எனக்கு இந்த புயலை தான் நீங்க சொல்றீங்க. பெஞ்சாலோ ஏதோ ஒரு புயல் வந்திருக்கு, சாகுனா அதுல கொடுக்கு. தானேக்கு, ஓகிக்கு எதுக்கு கொடுத்துருக்கீங்க? பாரபட்சம்ங்கிறது இது மட்டுமா? குஜராத்ல ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை கைது பண்ணிருச்சுன்னா நீ உடனே உன் கடற்படை ராணுவம் போய் திரட்டி போய் அவனை மீட்டிட்டு வருது இல்ல. 850 பேரை சுட்டிருக்கான்ல எங்களை இதே இந்திய கடலுக்குள்ள. எத்தனை பேரை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கான்? படகை பறிச்சிருக்கான், வலையை கிழிச்சிருக்கான், சிறை பிடிச்சிருக்கான், சித்திரவதை பண்ணிருக்கான். ஒரு தடவை கூட இப்படி வெட்டி பிடிச்சு தடுக்கல எங்களை. என்னை நீ வச்சிருக்கிறதே என் நிலத்தின் வளத்துக்கும் என் வரிக்கும். கடைசி நேரத்தில் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போடுற வாக்குக்கு. வேற என் வாழ்க்கை பத்தி கவலை இருக்கா? என் உணர்வை பத்தி, என் உயிரை பற்றி, என் உரிமையை பத்தி, என் ஓட்டை பத்தி தான் உனக்கு கவலை இருக்கு. இதை பத்தி கவலை இருக்கா? அப்ப எதிர்த்து என்ன சண்டை போட்டிருக்கீங்க நீங்க? பேரிடர் காலங்களில் என் மக்கள் சிக்கி தவிக்கும் போது எனக்கு உதவுவதற்கு நீ பணம் தர மாட்ட. அந்த மக்களின் காசுல தான் உனக்கு வரி வருது. தர முடியாதுன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வெள்ளக்காரங்காலத்துல தான் வரி கூட இயக்கமா? இந்த கொள்ளக்காரங்காலத்துல போராட முடியாது, தர முடியாது. உன்னால முடிஞ்சதை பாருன்னு சொன்னா மத்திய அரசு ஃபண்டு, மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு. உனக்கு ஏது ஃபண்டு? இங்க வா மண்டு, உனக்கு ஏது ஃபண்டு சொல்லு. மாநிலங்கள் நாங்க கொடுக்கிற காசு தான், அதை வாங்கி வச்சுக்குவாங்க. நீங்க கேட்க வேண்டியவங்கிட்ட விட்டுட்டு பாவம் இந்த திருப்பூர்ல சிக்கிட்டான் சீமான்னு வச்சுட்டு என்னைய போட்டு தள்ளிட்டு கூடாது. புரியுதா? நானும் உங்களோட கூட்டத்தோட கூட்டமா இருந்த அழுகிற ஆள் தான், என்கிட்ட ஒன்றும் இல்லை. அது
என்ன பண்றது? பாவப்பட்ட மக்கள் கூட்டத்தில் நான் ஒருத்தன் நின்று அழுகலாம். அதுதான் நம்ம செய்ய முடியுது. வேற என்ன செய்ய முடியுது சொல்லுங்க? என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா? அந்த கோபம் எங்க? நீங்க கொண்டு போய் என் மக்களுக்கு சொன்னீங்களா? கேரளாவில இருந்து தானே வருது இந்த கையில் எரிவாயு, இந்த வாயு. அப்ப கேரளாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி வருது? சாலை வழியே. சாலையில இருந்து இங்க போகுது, கொச்சினுக்கு எப்படி போகுது? சாலை வழியே. ஏன் நிலத்துல மட்டும் ஏன் நஞ்சை பழந்த மாதிரி ரெண்டா பழக்கிற? நான் கேட்டேன் போராடிட்டு இருக்கும்போது. இந்த எங்க வழக்கு வாங்கின எங்க அண்ணன் எல்லாம் நிக்கிறாங்க. நாங்க இந்த குழாயை தூக்கி பொறிச்சு போட்டோம். அம்மையார் ஜெயலலிதா காலத்துல எல்லாரும் மேலே வழக்கு. நான் எங்க அப்பா அந்த மாதிரி, எங்க அப்பா மாதிரி இந்த போராட விவசாயிகளோட போராடும். அப்பா எப்படிப்பா நீங்க இதுக்கு அனுமதி கொடுத்தீங்க? என்னையா தண்ணி உள்ள போகுதுன்னு. அப்ப தண்ணி தானே போகுது, பூமிக்குள்ள போயிட்டு போகட்டும்னு நாங்க சரின்ட்டோம். கடைசியா தானே தெரியுதுப்பா அது எரிவாயு அப்படின்ட்டு. அது எப்ப பிரச்சனையாகுதுன்னு பாத்துங்க. இந்த காற்று, இந்த கையில் எரிவாயு போற அந்த கையில் நிறுவனம் கொண்டு போகுது. அந்த காற்று பூமி கீழே இருக்கிறது. ஒருவேளை விவசாயி அந்த பயன்படுத்துறாரு பாருங்க நிலத்துல, அதுல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அந்த வாயு கசிஞ்சு அதனால ஒரு பேரிடர் நிகழ்ந்தால் அதற்கு அந்த நிலத்தின் உரிமையாளரே பொறுப்பேற்க வேண்டும்ங்கிறது சட்டவரை உங்களுக்கு விதி. இந்த மாதிரி குற்றத்துக்கு இவருக்கு அதிகபட்சம் மரண தண்டனை கொடுக்கலாம்ங்கிறது. இத படிக்கும் போது எங்க ஆளுக டேய் என்னடா நிலத்தையும் பறிச்சுக்கிட்டு எங்களை தூக்கல வேற போடுவீங்களாடான்னு அப்பதான் எங்க ஆளுகளுக்கு முழிப்பே வருது. புரியுதா? அது மாதிரிதான் இதை பதிச்சுக்கன்னு சொன்ன பெருந்தகை ஐயா கலைஞர் அவர்கள் தான், கருணாநிதி அவர்கள் தான். இதுக்கு வழக்காட போனது யாரு தெரியுமா? நாங்க போன அந்த வழக்கு அங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு. அந்த வழக்கு இந்த கையில் எரிவாயு வேற பக்கமா சாலை வெளியே மற்ற மாநிலங்களை புதைக்கிறது போல சாலை வெளியே நெடுஞ்சாலை வெளியே கொண்டு போங்கன்னு சொல்லி வழக்கு. அதுல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுடைய அரசு தரப்புல ஒரு வழக்கறிஞர் வாதிட போறாங்க. அந்த வழக்கு நீதிபதிகள்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது மூத்த வழக்கறிஞர் போகாம, எந்த பிரச்சனை? இது மக்களின் பிரச்சனை. மக்களின் பிரச்சனைக்கு மூத்த வழக்கறிஞர்கள் போகாதனால அவருக்கு கீழே இருக்க உதவியாளர்கள் அனுப்பினதுனால எங்க உங்க சீனியர், எங்க உங்க மூத்தவருங்க, அவர் வேற இது வழக்குக்கு போயிட்டாருன்னு எரிச்சல்ல வெறுப்புல நீ புதைச்சு பூமி வயலுக்குள்ளே புதைச்சிட்டு போட்டான்னு தூக்கி போட்டுட்டேன். இது யாராவது மறுக்க சொல்லுங்க. ஆனா இதே அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அங்கு பெங்களூர்ல வழக்கு வரும்போது நீதிமன்றம் திறக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையிலேயே படுத்திருந்து எல்லா மூத்த வழக்கறிஞர்களும் போய் வாதிட்டது 2. அப்போ தனக்கு ஒன்று பிரச்சனைனா, மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா பாரபட்சமா அணுகிற ஆட்சியாளர்களை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி சரி பண்ணுவீங்க? எப்படி சரி பண்ணுவீங்க? கீழே கையில் எரிவாயு போகும், மேல உயர் மின் அழுத்தம் போகும். என்னப்பா விவசாயம் எங்களுக்கு நாங்க எப்படி விவசாயம் பண்றது சொல்லுங்க? நீங்க அவ்வளவு அறிவானவர்கள்ட்ட நம்ம ஆட்சி அதிகாரங்களை கொடுத்துட்டு அப்புறம் அழுது பயன் இருக்கு? ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க எல்லா கேள்வியும் என்கிட்ட கேட்குறீங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு கேளுங்க. காங்கயம் என்ன இருக்கு? இந்த அதிகாரங்களும் ஆட்சியும் அப்படியே இருக்க போறது இல்லை, மாறும்ல. மாறும்போது நீங்க இங்கெல்லாம் சொல்றீங்களா, இங்கெல்லாம் வச்சிருவோம் சிலையை விடுங்க.